நேற்று மீடியாக்களால் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு செய்தி வந்து பரவுச்சு. நேற்று ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து பரவுனாங்க. அந்த செய்தியை எடுத்து நான் என்ன பண்ணேன், இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருந்தேன். அதில் தாவேக்காவில் இருக்கக்கூடிய உண்மையிலேயே தற்கொலைன்னு தாங்க சொல்லணும். ஆனால் அங்கே வந்து கதறாங்க. பார்த்தீங்களா, இது 2 திராவிட கட்சிகளும் 2 திருட்டு திராவிடங்களும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து விஜய் வந்து அமுக்க நினைக்குது, ஆட்சியை வந்து நடத்த விடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்குது. இப்படி ஒரு ஆட்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னென்ன வார்த்தைகள் வந்து வாயில் வர முடியுமோ அவ்வளவு கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்க வந்து பதிவுகளை வந்து போட்டாங்க. அதிமுக திமுக 2 பேரும் இணைந்து அரசியல் செய்கிறது மிகப்பெரிய ஆபத்து. 50 ஆண்டுகளுக்கு மேலே வரலாறு இருக்குது. 67லேருந்து திமுக ஆட்சியில் இருக்குது, 77லேருந்து அதிமுக ஆட்சியில் இருக்குது. மாறி மாறி 20 ரூபா அரசியலை அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த 20 ரூபா அரசியலில் வந்து மக்களுக்கு பல நலத்திட்டங்களை வந்து கொடுத்துறாங்க. இல்லைன்னு யாராவது வந்து சொல்ல முடியுமா, மறுக்க முடியுமா? இல்லை 2 திராவிட கட்சிகளும் மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா? எவனாலையும் சொல்ல முடியாது. 2 திராவிட கட்சிகளும் மக்களுக்கு அவ்வளவு திட்டங்களை வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான். இன்றைக்கி புதுசாக வந்து விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு பெரும்பான்மை கட்சியாக வந்து உருவெடுத்துட்டாருங்கிறதுக்காக இன்றைக்கி திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை எல்லாத்தையுமே வந்து மறைச்சிட்டு ஒதுக்கிட்டு எதையுமே வந்து பேசவும் முடியாது. நம்ம ஒரு பதிவை போடுறோம் அப்படின்னா அந்த பதிவுக்கு தகுந்த ஒரு ரிப்ளை வந்தால் தான் நல்லாயிருக்கு, அவங்களோட வந்து விவாதிக்க முடியும். ஆனால் முட்டாள்கள்கிட்ட நம்ம வந்து விவாதிக்கவே முடியாது. இது எல்லா சேனல்லையுமே வந்து ஒளிபரப்பாது. இது வந்து தந்தி டிவியாக இருக்கட்டும், இன்றைக்கி நியூஸ் 7ஆக இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், எல்லா சேனல்லையுமே அதிமுகவும் திமுகவும் வந்து இணைய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு புரளியை வந்து கிளப்பி, இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு புரளியை வந்து கிளப்பி விட்டு விஜய்க்கு எதிராக 2 பேரும் செயல்படுறாங்க அப்படின்னு வந்து ஒரு செய்தியை வந்து பரப்பி விட்டாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நடக்குமா? நடந்தால் வந்து மக்களுக்கு நல்லதா? அதிமுக திமுகவும் எதிர்துருவ அரசியல் வந்து பண்ணவங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர், இவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுமே வந்து முதலமைச்சராக வந்து இருந்தவங்க. 2 பேருமே எதிராக வந்து அரசியல் செஞ்சுட்டு 2 பேரும் விஜய்க்காக வந்து இது 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு விஜய்க்கு எதிராக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து விஜயை அழிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு நேற்று ஃபுல்லாகவே வந்து சமூக வலைதளங்களில் பரவுது. இப்போ அதிமுக திமுக 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? நாளைக்கு வந்து அரசியல் பண்ண முடியுமா? 2031 வந்து சட்டசபை தேர்தல் வருது. அவங்களால அரசியல் பண்ண முடியுமா? அரசியல் பண்ண முடியாது. இது அதிமுக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? திமுக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? விஜய்னால் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியலை. இன்றைக்கி நிரூபிக்க முடியாமல் இருக்கிறனால ஆளுநர் என்ன கேட்குறாரு, நீங்கள் வந்து 118 இடங்களுக்கான அந்த ஆதரவு கடிதத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுனால தான் அவருடைய முதலமைச்சர் பதவி பிரமாணம் வந்து தள்ளி போகுதே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த நிமிடம் வந்து விஜய் வந்து எங்கள்கிட்ட வந்து 118 இடங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை கொண்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தா அடுத்த நிமிஷமே வந்து முதலமைச்சரை வந்து பதவி பிரமாணம் எடுத்து வச்சுப்பாங்க. இதை எப்படியெல்லாம் கட்டமைக்கிறாங்கன்னு பாருங்களேன். விஜயை அழிக்கிறதுக்கு அதிமுக திமுகவும் இணைஞ்சு வந்து அவங்க விஜய் வந்து தாக்குறாங்களா? விஜயை தாக்குறதுக்கு வேற யாருமே தேவையில்லைங்க. விஜய் மட்டும் அரசியல் ஒரு முதலமைச்சராக வந்து ஓராண்டு கடக்கிறதே ரொம்ப கஷ்டம். இங்கே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரசிகர்களும் வந்து இப்போ முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வீடியோக்கள் எல்லாமே வந்து வெளியாகுது. இப்போ மீடியாக்கள் போடுற அந்த செய்தியை நம்ம வந்து ஒரு சமூக வலைதளங்களில் போட்டோம், இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டோம்னா தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகிற அந்த நாய்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. நான்லாம் எப்போதும் வந்து ஒரு மரியாதை கொடுத்து பேசக்கூடிய நபர். ஆனால் நம்மளே வந்து ட்ரிகர் ஏற்றி விடுறாங்கன்னா பாருங்களேன். விஜய் என்னமோ வந்து மக்களை காக்க வந்த தேவதூதர் மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. அவரும் ஒரு நடிகர் தான், கட்சி ஆரம்பித்தார், அவருக்கு ஒரு மாசு இருந்தது, மக்கள் வந்து இது மாற்றுன்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. அது அறுதி பெரும்பான்மை கிடைக்காம 108 இடங்களை கொடுத்துருக்குறாங்க. எண்ணிக்கைன்னு சொல்லி பார்த்து போனால்
107 தான். விஜயோட 2 இடங்களில் வந்து நின்று வெற்றி பெற்றார். அநேகமாக திருச்சி கிழக்க வந்து ராஜினாமா பண்ணிடுவார். அந்த இடத்துல அவருக்கு பிடிச்ச அபிமானியை கொண்டாந்து நிப்பாட்ட போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது. இப்போ 108 இடங்கள் வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அதற்கு வந்து இது விஜய் வந்து ஒவ்வொருத்தருடையும் வந்து ஆதரவு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வந்து ஆதரவு கேட்டாங்க, காங்கிரஸ் வந்து ஆதரவு வந்து கொடுத்துருக்குறாங்க. 28 இடங்கள் வந்து திமுக வந்து காங்கிரஸ் நம்பி வந்து கொடுத்தாங்க. திமுக தான் ஆட்சி அமைய போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் காங்கிரஸுக்கு 5 இடங்களையாவது தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. ஆனால் கையில் வச்ச மை காய்கிறதுக்கு முன்னாடி கூட காங்கிரஸ்காரரு துரோகம் பண்ணிட்டு தான் போய் இன்னைக்கு போய் தாவேக்காவோட போய் இணைஞ்சு நாங்கள் உங்களோட கூட்டணி ஆட்சிக்கு வர்றோம் அப்படின்ட்டு. ஏன் திமுக வந்து கடைசி வரைக்கும் காங்கிரஸை தன்னுடைய காலடியிலே வச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ புரியுதா? இதே விஜய் ஒரு இடத்துல வந்து பேசியிருக்கிறாரு, சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெறுவதற்காக திமுக பல கோடிகள் செலவு செய்து காங்கிரஸ் வந்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுருச்சுன்னு சொல்லி பேசின ஒரு விஜய் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி அதே காங்கிரஸை தூக்கி தன்னுடைய பாக்கெட்டுக்காக தான் வந்து முதலமைச்சர் வரணுங்கிறதுக்காக தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டார்ல. அப்போ இது என்ன நிலைப்பாடு? இலங்கையில் ஈழத்தமிழர்கள் பல லட்சம் பேர் படுகொலைக்கு காரணமாக இருந்த இது சிங்களவர்களுக்கு துணை போன ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு மௌனமாக தான் இருந்தாங்க. அந்த காங்கிரஸை தூக்கி ஏன் உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போட்டீங்க? அப்போ சுயநலமாக யோசிக்கிறாரு விஜய் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதா? அப்போ மீடியாக்களால் வந்து கட்டமைக்கப்படுகிறதா, இல்லை இது தாவேக்காவினராக இப்படியான ஒரு புரளியை வந்து பரப்பி விடுறாங்களா அப்படின்ட்டு. ஏற்கனவே இப்படியெல்லாம் பல புரளிகள்லாம் வந்து கிளம்பி இருக்குது. இன்னைக்கும் விஜயோட மனைவி சங்கீதாவுக்கும் ஒரு பிரச்சனையாகுது. அது விவாகரத்து வரை வந்து போகுது. அதுக்கும் காரணம் திமுக தான் சொல்லி பேசின ஆளுக்கு தானே, அதுக்கும் வந்து முட்டு கொடுத்தவங்க தானே தாவேக்காவினர். ஆனால் இப்படியான ஒரு புரளியை அவங்களே வந்து கிளப்பி இருக்க மாட்டாங்க. இது ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகுதுங்க அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து விஜயை வந்து ஒடுக்க பார்க்குறாங்க, முதலமைச்சர் பதவியை வந்து அடைய விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி திமுக போட்ட தடைகள்லாம் உடைச்சிட்டு எங்கள் தளபதி வந்து முதலமைச்சராக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு நாடகமா? இப்படி ஒரு சந்தேகம்லாம் எழும் இல்லையா? என்னென்னத்தையோ வந்து அவங்க புரளையை கிளப்புனவங்க ஏன் இதை வந்து கிளப்ப மாட்டாங்க? மீடியாக்கள் கிளப்பி விட்டுருக்காங்கல்ல, மீடியாக்கள் கிளப்பி விட்டது தானே இப்போ இங்கே பெரிய ஒரு பூகம்பமாக வந்து வெடிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அரசியல் அறிவு இருக்கிறவங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்க அப்படின்னா திமுக ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? எதிர்துருவ அரசியல் பண்ணிவிட்டு நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முதலமைச்சராக இருங்கன்னு சொல்லி இது திமுக சார்பில் இருந்து சொன்னதாக தகவல்லாம் வந்து வருதில்ல. அதையும் நம்ம வந்து மீடியாக்கள் மூலம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். எப்படியாவது விஜய்க்கான மாசை வந்து உருவாக்கணும். அதுக்கு மீடியாக்கள் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆளுநர் வந்து விஜயனுடைய பதவியேற்புக்கு வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாரு அப்படின்னா எங்களுக்கு 118 இடங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு தகுந்த ஆதரவை வந்து விஜய் வந்து தேடிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவினர் என்ன பண்ணுறாங்க, என்னமோ திமுக சேர்ந்து விஜய் வந்து ஒழிக்க போவதாக்கும், விஜய்க்கு வந்து மிகப்பெரிய தடைகளை போடுறாக்கும். தடைகளை யாரும் போட தேவையில்லை. அவங்கவுங்க அதிமுக தனியாக அவங்க செயல்பட போகிறாங்க, திமுக அவங்க தனியாக செயல்பட போகிறாங்க. இது தமிழக வெற்றி கழகம். ஆளுநர் நினைச்சாருன்னா முதலமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போகிறார். இதுதான் இங்கே நடக்க போகுது. விஜயே வந்து முரண்பட்ட கருத்துக்களை தான் வெளியிலுமே வந்து சொல்கிறாரு. இப்போ ஒரு ஆதரவு கேட்குறது விதம் எப்படின்னா, நேராக போய் வந்து ஆதரவு கேட்கணும். கடிதம் கொடுத்த உடனே ஆதரவு யாரும் தெரிவிச்சிருவாங்களா? காங்கிரஸ் மாதிரி வீட்டு வாசல்லையே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எப்போ வந்து இது ஆதரவு கேட்பாங்க நம்ம பேரை சொல்லி நம்ம டக்குன்னு போய் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திமுகவுக்கு காங்கிரஸ் செய்தது மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் மீடியாக்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு செய்தியா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் தான் இருக்குது. யாரும் எதுவும் பேசாத நேரத்தில், அதிகாரப்பூர்வமாக எதுவுமே வந்து வெளியில் வராத நேரத்தில் இப்படி ஒரு செய்திகள் எல்லாம் அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து அவங்க அரசியல் செய்ய போகிறாங்க, விஜய்க்கு எதிராக கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பரப்புகிறாங்க அப்படின்னா, இதை எப்படி மீடியாக்கள் சொல்கிற செய்திகள் தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சேரும். அப்போ விஜய் வந்து பெரிய ஆளாக காட்டுறதுக்காக இன்றைக்கி மீடியா மிகப்பெரிய ஒரு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதா? விஜயினுடைய மீடியாக்களில் வந்த பதிவை தான் நானும் அதை போட்டேன். அதில் வந்து தாவேக்காவினர் வந்து கதறிட்டு இருக்கானுங்க. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று சொன்ன விஜய்
இன்னைக்கு தமிழ் தேசியம் எங்கே போச்சு? இலங்கை தமிழர்கள் பல லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட காரணமாக இருந்த சிங்களவர்களுக்கு துணை போன காங்கிரஸோடு இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காரு. எங்கே தமிழ் தேசம்? தமிழர்கள் ஒரு இடத்துல செத்தாங்கன்னா அவன் தமிழன் தாயா, வேற நாட்டுக்காரன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஈழத்தில் இருக்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களும் தமிழர்கள் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இப்போ விஜய்லாம் வந்து முதலமைச்சர் ஆகுறாரு, ஆகாமல் போகிறாரு, அது அதுக்கு அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா விஜய் முதலமைச்சர் ஆகிட்டா இங்கே எதுவும் மாறப்போகுதா? இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.